ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் காமன் ஆஃப்-இயர்லி எக்ஸாமினேஷன் 8th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸோட மாடல் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் பார்க்காம ஆஃப்-இயர்லி எக்ஸாமுக்கு போனீங்கன்னா நீங்கள் தான் வந்து மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியலன்னு வருத்தப்படுவீங்க. அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்தெந்த கொஷின்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுன்ற எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் இதுதான் நம்ம சேனல். இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் ஒன்று இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது நம்ம சேனலோடைய தான். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய அப்டேட்ஸு, எக்ஸாம் டீட்டெயில்ஸு, ஆன்சர் கீ, கொஷின் பேப்பர் சம்மந்தமான எல்லா தகவல்களும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்கள். ஒவ்வொரு 1 மார்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் இது வரைக்குமே வந்து 1 மார்க்கை ஏபிசிடின்னு போட்டு நீங்கள் எழுதிருக்கலாம் என்ன வேணால். ஆனால் இனிமேலும் அப்படி இருக்காதீங்க. நீங்கள் 2 மார்க்கு, 5 மார்க்கு, 7 மார்க்குக்கெல்லாம் மெனக்கிட்டு எழுதுறது, கிராஃப் போடுறது, ஜாமெண்ட்ரி வரைகிறது, அதெல்லாம் தாண்டி 1 மார்க்கில் வந்து ஈஸியாக எப்போதுமே நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு குட் மார்க் வந்து கொண்டு வரலாம். சென்டம் மார்க் எடுக்கிறவங்க வந்து எங்கே மிஸ் பண்ணுவாங்கன்னா 1 மார்க்கில் மிஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்கையும் படிச்சுக்கோங்க. சென்டம் மார்க் எடுக்கிற வரைக்கும் எய்ம் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷின்ஸுக்குமே ஆன்சர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல் புக் பேக்கில் இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, வீடியோ வேகமாக போகுதுன்னு நினைக்காதீங்க, பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு படிச்சுக்கோங்க. ஒரு சில பேர் ஆன்சர் அப்படியே குறித்து அப்படியே மனப்பாடம் பண்ணிக்குவீங்க. ஒரு சில பேர் ஃபார்முலா பேஸ்லையும் ட்ரை பண்ணுவீங்க. ஒரு சில பேர் வந்து அந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஃபுல்லாக போட்டு பார்த்து டிரைவ் பண்ணி எப்படி ஆன்சர் வந்ததுன்ற புரிஞ்சு கூட படிப்பீங்க. ஸோ இந்த 3 வழியில் நீங்கள் எதை வந்து ஃபாலோ பண்ணாலுமே ஓகே தான். மேக்ஸிமம் வந்து இந்த ஃபார்முலா ரிலேட்டடாக வச்சு டிரைவ் பண்ணி புரிஞ்சு மேக்ஸை வந்து போட பாருங்கள். அப்போ தான் இந்த சம்முன்னு இல்லை, கஷ்டமாக ஏதாவது உங்களுக்கு வந்து கேட்டால் கூட நீங்கள் எழுதக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி, உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் வந்துடும். அது வந்து உங்களுக்கு லைஃப்லையுமே யூஸ் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது. அப்போ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுன்றதை தாண்டி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது, ஃபார்முலா மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே நான் ஒர்க் அவுட் பண்ணி தானே பார்க்கணும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின்ஸுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி போடும், பார்த்து டவுட்னா கிளாரிஃபை பண்ணி 1 மார்க் படிச்சுக்கோங்க. குறிப்பாக ஆஃப்-இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ அதுக்கு வந்து ஸ்கூல் புக் பேக் 1 மார்க்கும் படிச்சுக்கோங்க. தென் அந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வருது. 4 1 மார்க் இருக்குது. த ரேஷனல் நம்பர் டேஷ் டஸ் நாட் ஹேவ் ஏ ரெசிப்ரோக்கல். எந்த நம்பர் வந்து ரெசிப்ரோக்கல் இருக்காது. த 3 டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஏ கியூபாய்டு ஆர் என்னென்ன. த வேல்யூ ஆஃப் எம் இன் த ஈக்குவேஷன் 8m = 56 வந்து என்ன. த சிம்பிள் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசென்ட் த ட்ரையாங்கிள். எந்த சிம்பிள் வந்து இந்த 3 சிம்பிளை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, எதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. தென் 1 மார்க் இதில் வந்து கோடிட்ட இடங்களை ஃபில் இன் த பிளாங்க்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சே ட்ரூ ஆர் ஃபால்ஸு. இப்போது இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 கேள்வி கேட்குறாங்களா, இதில் 5மே வந்து உங்களுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த கூற்று வந்து சரியானதான் நீங்கள் பார்க்கணும். கேள்வி அவங்களே கேட்டுட்டாங்க, அதுலேயுமே பதில் இருந்திருக்கலாம். எது சரி எது தப்புன்னு மட்டும் நீங்கள் இதை பண்ண போகிறீங்க. 0 இஸ் த ஸ்மாலஸ்ட் ரேஷனல் நம்பரா. த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் 2 × 10⁴ இஸ் 0.0002வா. 7ab³ டிவைடட் பை 14ab = 2b², அது ஓகேவா. அப்புறம் டெப்ரிசியேஷன் வேல்யூ இஸ் கால்குலேட்டட் பை த ஃபார்முலா p = 1 - r/100 த ஹோல் பவர் என்ன. 8, 15, 17 இஸ் ஏ பித்தாகரன் ட்ரிபிளெட்டா அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஸோ இதெல்லாம் அந்த வாயில் நுழையாத பேராக இருக்கலாம்னு நீங்கள் படிச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோவிங்கில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் செக்டார் ஆஃப் சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா வரும், ஏரியா ஆஃப் பேரலோகிராமுக்கு என்ன ஃபார்முலா வரும், ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா, ஏரியா ஆஃப் அந்த 23வது கொஸ்டின் கேட்டிருக்காங்களே அது நீங்கள் படிச்சுக்கோங்க. தென் 24வது கொஸ்டின் ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டில், அது எனக்கு வாயில் நுழையில, குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த குவாட்ரிலேட்டருக்கு அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஃபார்முலா ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் தான், ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணிடலாம். எல்லாமே படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்தீங்கன்னா பார்ட் பியில் வந்து 10 2 மார்க் நீங்கள் எழுதணும். அதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ 32வது கொஸ்டின் கம்பல்சரி கேட்டிருக்காங்க. அந்த 32வது கொஸ்டின் வந்து என்னன்றதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போ ஷோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த 25 கொஸ்டின் வந்து பாருங்கள். சப்ஸ்ட்ராக்ட் -8 divided by 44 from -17/11. Find the square root by prime factorization method. 2, 5, 6. Evaluate question. Find the area of sectors. If the length and breadth of a rectangular பெயிண்டிங் ஆர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஏரியா வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் y² - 16 எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. c² - 4c - 12 ஃபேக்டரைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இஃப் x% ஆஃப் 600 இஸ் 450 அப்படின்னா தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x. அப்புறம் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் CISIA காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அதில் வந்து 5000 ஃபார் 2 இயர்ஸ்க்கு 4% உங்களுக்கு இது இருக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அது நீங்கள் இது பண்ணணும். தென் வந்து 34 கொஸ்டின் பாருங்கள். கால்குலேட் CGST அண்ட் SGST. 35 கொஸ்டின் பாருங்கள். உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கேன் ஏ ரைட் ட்ரையாங்கிள் ஹேவ் சைட்ஸ் மெஷர். இது எழுத முடியுமா. சாந்தி ஹேஸ் அது 5 சுடிதார் செட்ஸு 4 ஃப்ராக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க.
அவங்க வந்து கேன் ஷீ வியர் எய்தர் சுடிதார் ஆர் எ ஃப்ராக். அது வந்து நீங்கள் கணக்கு மூலமாக அதை சரி பண்ணணும். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. 32வது கொஸ்டின் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து கம்பல்சரி. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் diagonals are D1 6 சென்டிமீட்டர், D2 வந்து diagonal 2 வந்து 8 சென்டிமீட்டர். அது எழுதலாம். சால்வ் வந்து 2x + 5 = 9. அதுக்கு மட்டும் எதிரான சாய்ஸ் இருக்குன்னு ஈஸியாக அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போயிடாதீங்க. ஏதாவது ஒன்று மட்டும் படிக்காதீங்க, ரெண்டுமே படிச்சுக்கோங்க. கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கொஷின்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம நல்லா படிச்சுக்கணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய மார்க் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான், அதை படிச்சுக்கோங்க. தென் அதை இது இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்க, நல்லா ஷோ பண்ணுற பாருங்கள். இதில் வந்து பாதி, இதில் பாதி ஷோ பண்ணுற பாருங்கள். பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது 8 கொஷின் நீங்கள் எழுதணும், 5 மார்க்கு. அதாவது அதில் 50வது கொஷின் வந்து கம்பல்சரி. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் த ஃபாலோவிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரு, சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஃபைண்ட் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த செக்டார், அதோட ஏரியா கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த செக்டார் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த இர்ரெகுலர் பாலிகான் ஃபீல்டு, அது ஹூ மெஷர்ஸ் ஆர் எஸ் கிவன் இன் ஃபிகரு, அதை எழுதிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு, ஹூ டைமென்ஷன்ஸ் ஆர் அது கொடுத்துருக்காங்களே அதை போடணும். ஃபேக்டரைஸு, அப்புறம் லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபீல்டு எக்ஸீட் இன் பிரெத் பை 9 மீட்டரு. இஃப் த பெரிமீட்டர் ஆஃப் த ஃபீல்டு இஸ் 154 மீட்டர்னா ஃபைண்ட் த லென்த் அண்டு பிரெத் ஆஃப் த ஃபீல்டு. பை செல்லிங் அ பைசைக்கிள் ஃபார் இந்த ரேட்டுனா ப்ராஃபிட் 5%னா ஹவு மச் ஷுட் ஹீ செல் இட் ஹேவ் எ ப்ராஃபிட் ஆஃப் 5% கேட்டிருக்காங்க. ஸோ நான் படிக்கிறேன்றது வந்து உங்களுக்கு அதை தாண்டியும் நீங்கள் வந்து இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் நோட் பண்ணும்போது சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எப்போதுமே ஒரு கொஸ்டின் நம்மகிட்ட கிடைக்குதுன்னா சாய்ஸ் விடாமல் படிக்கணும். எழுதும்போது சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம எழுதும்போது டைம் கிடைக்காது. ஒரு சில கொஸ்டின்ஸ் ஈஸியாக ஆன்சர் வர மாதிரி இருக்கும். போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக எழுதலாம் இல்லையா? ஸோ அதனால் எல்லா கொஸ்டின்ஸுமே சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. இதில் ஃபைண்ட் LM, MN, LN, ஆல்சோ த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் LON கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க, இப்போ நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ எக்ஸாம்பிள் சம்மில் இருக்கா, எக்ஸைஸ் சம்மில் இருக்கா நோட் பண்ணிக்கோங்க. தென் வந்து இதில் எந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி கேட்டாங்க, இன்னொரு டைம் போயிருங்க. 50வது கொஸ்டின் கம்பல்சரி. ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறது தான் கம்பல்சரி கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 49வது கொஸ்டின் வந்து HCF மெத்தடு, டிவிஷன் மெத்தடில் போட சொல்லியிருக்காங்க. 50 கொஸ்டின் பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் அந்த பர்சன்டேஜ், அந்த வேல்யூ ஆஃப் த காரோடைய பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைனா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 103 ஹோல் பவர் கியூப். அப்போ இது ரெண்டுத்தில் நீங்கள் எது போட்டாலுமே உங்களுக்கு ஓகே தான். இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி போடுங்க. ரெண்டுமே படிச்சுக்கோங்க, சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. ஏதர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ஈஸியாக கொஸ்டின் படிக்காதீங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா பார்ட் D 2 8 மார்க் போகணும். அதில் பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ட் ஏ குவாட்ரிலேட்ரல் மேத் வித் MA = 4 சென்டிமீட்டர், AT = 3.6 சென்டிமீட்டர், TH = 4.5 சென்டிமீட்டர், MH = 5 சென்டிமீட்டர். அப்படின்னா கோணம் A = 85 டிகிரி. ஆல்சோ ஃபைண்ட் த ஏரியான்னு கேட்டிருக்காங்களா, இது எழுதணும். ஆர் கன்ஸ்ட்ரக்ட் ஏ பார்க் PR = 9 சென்டிமீட்டர், கோணம் P = 7 சென்டிமீட்டர், ஃபைண்ட் த ஏரியா. அப்புறம் plot the following in a graph sheet. A 5, 2, B -7, -3, C -2, 4, D 0, -5, E 4, 0. அதை எழுதுனா இன்னொரு ட்ரா த கிராஃப் ஆஃப் Y = -3x. ஸோ இதில் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் படிக்கும்போது எல்லாமே படிச்சுக்கோங்க. சாய்ஸ் விடாமல் ஜாமெண்ட்ரியும் படிச்சுக்கோங்க, கிராஃபும் படிச்சுக்கோங்க. கிராஃப் போகிறதுக்கும் ஜாமெண்ட்ரி போகிறதுக்கும் அந்த பேசிக் நாலேஜ் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். 1 மார்க் 2 மார்க் எழுதுனதுக்கப்புறம் இந்த கிராஃப் ஜாமெண்ட்ரி போட்டு முடிச்சுட்டு 5 மார்க் எழுத போங்க. இது ஈஸியாக போட்டுடலாம். ப்ராக்டிஸ் பண்ண சீக்கிரமாக போடக்கூடிய அந்த வேகத்துக்கு பழகுங்க. ஆல்டர்னேட்டிவாக ஜாமெண்ட்ரி கிராஃபெல்லாம் போட கற்றுக்குங்க. ஒரே மெத்தட் மட்டும் படிக்காதீங்க, எல்லா மெத்தடும் தெரிஞ்சுக்கோங்க. எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் எக்ஸாம் எழுதுங்க. மேக்ஸில் வந்து அது ஒரு ஃபெயில் ஆகக்கூடிய சப்ஜெக்டானு கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்து பாஸ் பண்ண முடியாத, ஒன்றும் அதிக மார்க் எடுக்க முடியாத, சென்டர் மார்க் எய்ம் பண்ண முடியாத சப்ஜெக்ட் கிடையாது. ஈஸியாக நீங்கள் படிச்சிங்கன்னா எழுதலாம். மற்ற எக்ஸாமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேரி எழுதணும், நிறைய படித்து எழுதணும். மேக்ஸில் அப்படிலாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டெப்ஸை போட்டிங்கனாலே வழக்கமாக நீங்கள் போடுற மாதிரி கடன்னு ஆன்சரை போட்டு முடிச்சிடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.